ட்ரிபிள் பாய் பிரியாணினாலே ஜூஸியான பிரியாணி. நீங்கள் யூடியூப் சேனல் அப்பு கடையோட இந்த கடை நல்லா இருக்கு. நம்ம அப்பு கடை பிரியாணி இருக்குல்ல, அங்கே கூட வாங்கி சாப்பிட்டுருவோம். அதோட இங்கே ஒர்த்து வண்டி ஓரம் கட்டிட்டு வந்து நிம்மதியாக சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கு, எலும்பு இல்லாத இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு 3 மாசமாக சாப்பிட்ருக்கேன். பிரியாணி சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நான் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். சீக்கிரம் கொஞ்சம் செய்மாண்ணா. இது இருக்க டேஸ்ட் வந்து யூனிக்காக இருக்கும். இது திருவல்லிக்கேணி பாய் பிரியாணின்னு சொன்னால் இந்த லைனில் வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இங்கே. ப்ளஸ் ஜூஸியாக இருக்கும், ட்ரையாக இருக்காது உங்களுக்கு. அந்த ஃப்ளேவர் ஈச் நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்றப்பையும் அந்த ரைஸில் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப ஜூஸினஸாக இருக்கான். ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்துருக்கீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாய் வீட்டு பிரியாணி, நியூ ட்ரிபிள் பாய் பிரியாணின்ட்டு ஒரு பாய் வீட்டு பிரியாணி தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க்கு ராமானுஜம் ஐடி பார்க் அந்த ரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்தாண்ட ஒரு சூப்பரான பிரியாணி. ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை தான் வீடியோ எடுத்து பண்ணலான்ட்டு வந்துருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா சிக்கனு பீஃபு ரெண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சிக்கன் தான் எப்பயும் போல் சிக்கனும் 65 இருக்குது, ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிபிள் பாய் பிரியாணினாலே ஜூஸியான பிரியாணி. நீங்கள் நம்பி வந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராது, எந்த ப்ராப்ளமே வராது. நீங்கள் சாப்பிட்டு ஒன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் இந்த கடைக்கு மாறிடுவீங்க. நிறைய டிரைவர்ஸ், காலேஜ் பசங்க இருக்காங்க, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே இங்கே நம்ம கடையில் தான் சாப்பிடுவாங்க. மத்திய கைலாஷ்லேருந்து நம்ம இந்திரா நகர் போகிற யூட்டன் பிரிட்ஜு கீழே இருக்குது. யூடியூப் சேனல் அப்பு கடையோட இந்த கடை நல்லா இருக்கு. ப்ரோ இருக்கீங்க பிரியாணி சூப்பராக இருக்கும் ப்ரோ. நம்ம அப்பு கடை பிரியாணி இருக்குல்ல, அங்கே கூட வாங்கி சாப்பிட்டுருவோம். அதோட இங்கே ஒர்த்து பாருங்க, நம்ம அண்ணன் எல்லாமே பார்க்க செம்மையாக இருக்கும். சாப்பாடு நம்பி சாப்பிட்லாம். இப்போ நம்ம டிரைவிங் தொழிலில் இருக்கும்போது சில இடத்துல சாப்பிட யோசிப்போம்ல, இங்கே எப்படி வண்டி ஓரம் கட்டிட்டு வந்து நிம்மதியாக சாப்பிட்டு போகலாம், பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி. ஆமாம், சாப்பாடு வந்து அருமையாக இருக்கும், எந்த குறையாக இருக்காது. நம்ம எந்த ஒரு இது அதுன்னு நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, செம்மையாக இருக்கும். சிக்கனா பீஃபா நீங்கள் சாப்பிடுறது? ரெண்டுமே சாப்பிடுவேன், ரெண்டுமே சாப்பிடுவேன். எப்படி ஜூஸ்னஸாக இருக்குமா? ரெண்டுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு அதுதான் சொல்கிறோம்ல, எந்த ஒரு குறையும் இருக்காது. பீஃபும் சாப்பிட்லாம், சிக்கனும் சாப்பிட்லாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது நல்லா இருக்கும், அதனால ரெண்டுமே நல்லா இருக்கும். சிக்கன் பகடா இருக்குது, அதுவும் நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும், நல்லா சாப்பிட்லாம், நம்பி சாப்பிட்லாம். பீஃப் நல்லா இருக்குண்ணே, ரைஸோட சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. ரோட்டு கடைனால அருமையாக சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எலும்பு இல்லாத இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு 3 மாசமாக சாப்பிட்ருக்கேன். பிரியாணி சூப்பராக இருக்கும். என்ன பிரியாணி வந்தால் இங்கே சாப்பிடுவீங்க? ஒரு சிக்கன் தான் அதிகமாக நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நான் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். சீக்கிரம் கொஞ்சம் செய்மான் ஆகிடும். பிரியாணி வந்து இங்கே நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் இங்கே ஒரு 1.5 வருஷம் மேலே சாப்பிட்டுட்ருக்கேன் ரெகுலராக. இங்கே இருக்க டேஸ்ட் வந்து யூனிக்காக இருக்கும். இது திருவல்லிக்கேணி பாய் பிரியாணின்னு சொன்னால் இந்த லைனில் வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இங்கே. ப்ளஸ் இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் வருவாங்க. இந்த லைனில் வந்துட்டு 4-5 பிரியாணி கடை இருக்குது. பட் திஸ் ஒன் இஸ் வெரி யூனிக் ஒன். டேஸ்ட் வைஸ்லையும் சரி, சிக்கன் பிரியாணியும் மட்டன் பீஃப் பிரியாணியும் சரி, ஜூஸியாக இருக்கும், ட்ரையாக இருக்காது உங்களுக்கு. அந்த ஃப்ளேவர் ஈச் நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்றப்பையும் அந்த ரைஸில் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. கைஸ், ஃபைனலாக மதியானத்து லஞ்சுக்கு நியூ ட்ரிபிள் பாய் பிரியாணி வாங்கிட்டேன். இதை பாருங்க, எவ்வளோ பெரிய போர்ஷனுங்க. சா
ஸோ இது 120 rupees அந்த ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்கு வந்துடும், அடுத்து சிக்கன் பீசஸ் ஒரு 2 pieces வச்சுருக்காங்க, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி 2 வச்சுருக்கேன். அது இல்லாமல் இவங்ககிட்ட 65 இருக்குது. இவங்க 65 ப்ளஸ் அந்த பீஃப் பிரியாணியும் கொடுக்குறாங்க. நான் பீஃப் பிரியாணி மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன், அதனால் நான் பீஃப் பிரியாணி சாப்பிடல. நீங்கள் வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இவங்ககிட்ட வாங்கியிருக்க அந்த சிக்கன் பிரியாணியை குஸ்காவிலேருந்து போயிடலாம். அப்படியே இந்த பிரியாணியை வாசம் இருக்குல்ல, நம்ம ட்ரிப்ளிகேனி சைடில் போகும்போது அந்த சோம்போட வாசம் அரைச்சி போடுவாங்க பிரியாணியில், அந்த வாசம் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இதனால் சீக்கிரமாக ஜீரணம் ஆகும் நம்மளுக்கு. சூப்பர். குஸ்கா மட்டும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். பார்க்கவே செம்மையாக இருக்கும். எவ்வளோ பெரிய ரைஸ் பாருங்க. குஸ்கா மட்டும் இந்த பிரியாணியை அந்த ரைஸு நல்ல ஜூஸினஸ் நல்லா ஃபீல் பண்ணும்போது ஒரு தக்காளி ஏற்றி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பிரியாணி நல்லா இருக்குங்க. இந்த ரைஸ் எதுவும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வேறு வரியாக இருக்குது. சிக்கன் இருக்குல்ல செம்ம சாப்பிட்டு, இங்கே பாருங்க, சாப்பிட்டுனா சாப்பிட்டு அவ்வளோதான். எப்பயும் சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே விழுந்துட்டான். சரியான சாப்பிட்டு விறகடுப்பில் குக் பண்ணல, இருந்தாலும் அந்த சிக்கனில் நல்ல ஜூஸினஸ்ஸு சூப்பராக ஃபீல் பண்ண முடியுது. இந்த சிக்கன் உள்ளே நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க. வெறும் சிக்கனை மட்டும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஜூஸினஸாக இருக்கான். அந்த பிரியாணி நல்லா அந்த இதை சிக்கனில் போட்டு நல்லா வேக விடுவாங்க போல். ஜூஸினஸ்ஸு நல்லா இறங்கிருக்கு. அந்த கறி மீட்டும் சரி சரியான ஃப்ரெஷ்ஷு, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், சாஃப்டாக இருக்கான், செம்மையாக இருக்குங்க. சாப்பிட சூப்பர். இந்த சக்கையாக இருக்கும்ல இந்த மாதிரி இல்லை, தரமாக இருக்கும். இந்த பீஸை வச்சு பிரியாணியை போயிடலாம். ஒரு பிரியாணிக்கு அழகே பீஸை வச்சு சாப்பிட்றான். ஸோ எப்படி இருக்குன்னு போயிடலாம். இந்த லவா பிரியாணி அப்படின்ற மாதிரி இந்த பீஸோடு வச்சு சாப்பிடும்போது இந்த ரைஸோட அந்த ஜூஸினஸ்ஸு, இந்த சிக்கனோட ஜூஸினஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட செம்மையாக இருக்காங்க. நல்லா இருக்குது. அவங்ககிட்ட கத்திரிக்காய் பச்சடி இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். கத்திரிக்காய் பச்சடி பிரியாணியோட அப்படியே ஒரு பெரட்டி நல்லா இந்த வேர்க்கலை எள்ளெல்லாம் நல்லா அரைச்சிருக்காங்க. இந்த கத்திரிக்காய் முழுசு சாப்பிடாம நல்லா பெண்டாக இருக்குது. கத்திரிக்காய் ஒரு மாதிரி இருக்குது. இந்த நம்ம நார்மல் கல்யாண கத்திரிக்காய் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஆனியன்லேயும் அந்த தயிரில் நல்லா போட்டு செஞ்சுருக்காங்க. ஒரு 120 போர்ஷனுக்கு முட்டை கொடுத்துட்றாங்க. வச்சுருக்க அந்த முட்டையை வச்சுட்டு, அந்த கத்திரிக்காய் வச்சுட்டு, இந்த ஆனியனை வச்சுட்டு, அப்புறமேட்டு அவங்க சிக்கன் பீஸை வச்சுட்டு, அப்படியே இவங்க கடையோட ஒரு கடையோட பெரிய சிக்னேச்சராக போயிடலாம். நம்ம பொதுவாக பிரியாணி இந்த மசாலா கம்மியாக இருக்கும் நிறைய இடத்துல. இதில் அந்த மசாலா நல்லா ஃபீல் பண்ணும்போது அந்த தக்காளி ஏற்றி பண்ணுவாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த கத்திரிக்காயோட பிளெண்ட் ஆகும்போது கத்திரிக்காயோட அந்த கத்திரிக்காய் பிரியாணியை டாமினேஷன் பண்ணிடுது. ஆனால் பிரியாணி நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராகவே. 65 போயிடலாம். 65 வாங்கியிருக்கேன். நல்லா கருவேப்பிலெலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. 65யும் அந்த மேலே கலர் கோட்டிங் அந்த மாவுலாம் பெருசாக இல்லை பாருங்க. ஸோ அந்த இது தெரியுதா, 65 நல்லா இருக்குது. நல்லா மொறுன்னு இருக்குது சாப்பிட. லைட் பிஞ்சு அந்த சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, ஆனால் பெருசாக தெரியல. ஒன்றும் அது நல்லா சோக்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்தது போல். சீக்கிரம் எடுத்துட்டாங்க. 65 சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. 65 பிரியாணியாக போயிடலாம் அப்படியே இதுட்டு. இது கூட நல்லா தான் இருக்குது. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதே உங்களோட அந்த பிரியாணி தான். 65 தாண்டி பிரியாணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசாலா ஃபுல்டாக ஒரு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு சோம்போட வாசம் அந்த பிரியாணியில் இருக்கும். ஏன்னா அவங்க சோம்பு மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதை பிரியாணியில் போட்டு செஞ்சுருக்காங்க. அதனால் ஜீரணம் சீக்கிரமாகும். இப்போ சாப்பிட்டேன், எனக்கு அந்த சாப்பிட்ட அந்த ஃபீல் கூட தெரியல, அவ்வளோ சீக்கிரம் சூப்பராக இருக்குது. நெஞ்சே நிற்கிற அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. கறி சொல்லி ஆகணும், செம்ம ஜூஸினஸாக பிரியாணியில் செம்மையாக இருக்காங்க. மைனஸும் சொல்ல முடியும் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷன் சொல்ல போனால் நம்ம ராமானுஜம் ஐடி பார்க் இருக்குல்ல, அது ஒரு தாண்டி வந்தீங்கன்னா ஒரு பெரிய யூட்டர்ன் ஒன்று வரும்.
ஸோ லொக்கேஷன் எல்லாமே நானே மேப் பண்ணி விட்றேன் கீழே. ஸோ வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி பிரியாணினா வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி. இந்த சைடில் ஏதாவது ஓய்மா சைடில் டைட்டில் பார்க் சைடில் போகிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா டைம் அந்த கடையை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான கடையாகவே இருக்கும். இந்த கடையில் பீஃப் பிரியாணியும் இருக்குது. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ சிக்கனு ஒரு அல்டிமேட்டு, பீஃபு அதோட சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய இடத்துக்கு போய் தனியாகவே வீடியோ பண்ணிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியாது. உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன்.